Good morning, dear children. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? I believe that you all are happy, healthy and completely safe. Yes, in our social class, we are studying our second unit, Unit 2, Sanctuaries. So you all know we are approaching the end of this lesson. And probably next week Thursday நீங்க இந்த எக்ஸாம் நான் ஃபர்ஸ்ட் டே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டே எக்ஸாம் இருக்கு. அந்த ஒரு மைண்ட் செட்ல நீங்க இப்பவே எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ரிவிஷன் வீடியோ இன்னும் நான் போடல. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஃப்ரைடே சாட்டர்டே ஆர் நெக்ஸ்ட் வீக்ல மண்டே ஏதாவது கிளாஸஸ் கொடுக்க முடிஞ்சா நான் ரிவிஷன் வீடியோ போடுறேன். அது இல்லைன்னா வில் டிஸ்கஸ் லேட்டர் எப்போ உங்களுக்கு எக்ஸாம் வைக்கலாம் அப்படின்னு. ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ஸ்டே எனக்கு யூனிட் 2 சாங்சுவரிஸ் சோஷியல் எக்ஸாம் இருக்கு, நான் படிக்கணும் அப்படின்னே மைண்ட் செட் பண்ணி நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ you all know we all studied about so many national parks, about so many sanctuaries எல்லாம் பத்தி நம்ம படிச்சுட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு அந்த ஃபைனல் செக்மெண்ட். பிஃபோர் டிஸ்கஸிங் தட் வில் ஜஸ்ட் லுக் அவுட் த ப்ரீவியஸ் கிளாஸ் ஆன்சர் கீ. ஃபோட்டோ கொடுத்துருக்கு, அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து உங்கள் ஆன்சர்ஸை க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணீங்க இந்த பேஜ் நம்பர் 94ல் இருக்கிற ஹோம்ஒர்க்கை பாருங்கள். என்னென்ன ஆனிமல்ஸ் ஒவ்வொரு சாங்சுவரி அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் நேஷனல் பார்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்தெந்த ஆனிமல்ஸ் பேர்ட்ஸ் இருக்குது, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது மேக்ஸிமம் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் கொஞ்சம் நான் ப்ரௌஸ் பண்ணியும் அப்படியே நான் கூகுளில் சர்ச் பண்ணியும் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் இட் அவுட். விராலிமலை சாங்சுவரியில் நான் சொன்னேன், விராலிமலை சாங்சுவரி தான் அது என்ன ஒரு முருகா டெம்பிளுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ பீகாக்ஸ் நிறைய அங்கே இருக்கும், மயில்கள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அது பேரே விராலிமலை பீகாக் சாங்சுவரி தான். அதை பற்றி பெரிய டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நான் பீகாக்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கேன். த நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் ஆல்ரெடி we know, we have studied part 1 வீடியோலே நான் சொன்னேன் என்னென்ன அனிமல்ஸ். அண்ட் இதை ரிலேட் பண்ணி ஒரு கொஸ்டின் வேற நம்ம படிச்சிருக்கோம். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் கொஸ்டின் இஸ் ரிலேட்டட் டு திஸ். ஸோ எலிஃபென்ட்ஸ் இருக்கு, யானைகள், இந்தியன் லெப்பர்ட்ஸ் இருக்கு, நீல்கிரி டார்ஸ் இருக்கு, பிளாக் பேந்தர்ஸ் இருக்கு இல்லையா? எலிஃபென்ட்ஸ், இந்தியன் லெப்பர்ட்ஸ் அண்ட் நீல்கிரி டார்ஸ், பிளாக் பேந்தர்ஸ். நான் எல்லாமே எஸ் போட்டு ப்ளூரல் ஃபார்மில் எழுதியிருக்கேன். நீங்கள் ப்ளூரல் ஃபார்மில் எழுதலாம் ஆர் சிங்குலர் ஃபார்மில் எழுதலாம். நீங்கள் ஒன்று சிங்குலர் ஃபார்மில் எழுதினீங்கன்னா எல்லாமே சிங்குலர் ஃபார்மில் இருக்கணும். இல்லை ப்ளூரல் எஸ் போட்டு நீங்கள் எழுதியிருக்கீங்கன்னா எல்லாமே எஸ் போட்டு அப்படியே ப்ளூரல் ஃபார்மில் எழுதிக்கோங்க. ஓகே தானேப்பா? சரி, தென் சாரி, அப்போ நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் பற்றி நமக்கு கொஸ்டின் ஆன்சர்லேயே இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டிங்க. இனி காசிரங்கா நேஷ்னல் பார்க் நம்ம லாஸ்ட் வீக் தான் நம்ம பார்த்தோம். ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் தான் அதிகமாக இருக்குது, ஒற்றை கொம்பன் காண்டாமிருகங்கள். ஸோ அது நிறைய இருக்குது. ஸோ ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் அது மார்க் பண்ணுங்க. தென் இந்தியன் எலிஃபென்ட்ஸ் உண்டு, டியர்ஸ் உண்டு, வைல்ட் வாட்டர் பஃபலோஸ். இந்தியன் எலிஃபென்ட்ஸ் யானைகள் அங்கே உண்டு. டியர்ஸில் சம்பார் டியர்ஸ் இருக்குது, ஸ்பாட்டட் டியர்ஸ் இருக்குது, நிறைய ஸ்பீஷிஸ் ஆஃப் டியர்ஸ் உண்டு, அதுவும் இருக்குது. தென் வைல்ட் வாட்டர், இது போக வேற நிறைய அனிமல்ஸோட நேம்ஸ் இருக்குது, பேர்ட்ஸோட நேம்ஸ் கூட இருக்குது. ஆனால் இதுதான் மெயின்லி இருக்குது, அதனால நான் அதை மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே தானேப்பா? வைல்ட் வாட்டர் பஃபலோஸ், வைல்ட் வாட்டர் பஃபலோஸ். பஃபலோஸ்னா எருமை. ஸோ இது காட்டெருமைகள், அதுவும் நீர் எருமைகள்னு சொல்லுவாங்க. காட்டில் வாழக்கூடிய நீர் எருமைகள் அதுதான். ஸோ நம்ம எப்போவுமே என்ன டொமெஸ்டிக் அனிமலாக பார்க்குற பஃபலோ கிடையாது. இது வைல்டு, காட்டில் இருக்கக்கூடிய வைல்ட் வாட்டர் பஃபலோஸ். ஓகே தானேம்மா? சரி, ஸோ காசிரங்கா நேஷனல் பார்க்கில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒன் ஹார்ன் ரைனோசரஸ், தட் இஸ் ஆல்ரெடி இன் யோர் டெக்ஸ்ட் புக். அது போக என்னென்ன கொடுத்துருக்கேன்? இந்தியன் எலிஃபென்ட்ஸ், டியர்ஸ், வைல்ட் வாட்டர் பஃபலோஸ். ஓகே தென் கார்பெட் நேஷனல் பார்க். ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்கில் என்ன இருக்குது? யூ ஆல் நோ, நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது. மெஜஸ்டிக் பெங்கால் டைகர்ஸ், ராயல் பெங்கால் டைகர்ஸ் நிறைய இருக்கக்கூடிய பார்க் தான், நேஷனல் பார்க் தான் ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். விச் இஸ் இன் உத்தராகண்ட். ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் எங்கே இருக்குது? காசிரங்கா நேஷனல் பார்க் எங்கே இருக்குது? காசிரங்கா நேஷனல் பார்க் எங்கே நம்ம படித்தோம்? We studied that the national park is situated in Assam stateல தான் இருக்கு. அதே மாதிரி நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் முதுமலையில் இருக்கு.
அண்ட் விராலிமலை அந்த பிளேஸோட பேரே அப்படியே கொடுத்துருக்காங்க இல்லையா. சரி, ஸோ கார்பெட் நேஷனல் பார்க்கில் பெங்கால் டைகர்ஸ் இது உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கிறது. அது போக என்னென்ன ப்ரௌஸ் பண்ணி எழுதியிருக்கேன்னா எலிஃபென்ட்ஸ் இருக்குது, ஸ்பாட்டட் டியர்ஸ் இருக்குது. ஸ்பாட்டட் டியர்ஸ்னால் புள்ளிமான்னு சொல்லுவோம் இல்லையா. உடம்புல பூரா வந்து ஸ்பாட்ஸ், ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ அதான் ஸ்பாட்டட் டியர்ஸ். ஜாக்கல்ஸ் இது ஒரு வகையான ஃபாக்ஸ், நரியோட ஃபேமிலியை சார்ந்தது. ஸோ அஸ் அ ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃபாக்ஸ், நரி கிடையாது, இட்ஸ் ஜாக்கல் மெயின்லி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். கோல்டன் ஜாக்கல்ஸ்ன்னு தான் பேர். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பீஷிஸ். ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு ஸ்பீஷிஸான ஒரு குறிப்பிட்ட வகையான வகைன்னு சொல்றதை விட அது என்ன சொல்லலாம், ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு உயிரினம் இருக்கும். ஸோ டியர்ஸ்லேயே வருது, சம்பார் டியர்ஸ் உண்டு, ஸ்பாட்டட் டியர்ஸ் உண்டு, நார்மல் டியர்ஸ் உண்டு. ஸோ அதில் நிறைய இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு வகையான ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு ஸ்பீஷிஸான ஒரு உயிரினம் வாழும். ஸோ அது எல்லாமே எலிஃபென்ட்ஸ் தான். இப்போ இந்தியன் எலிஃபென்ட்ஸ் இருக்குது, வேறு நிறைய எலிஃபென்ட்ஸ் பேரெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பீஷிஸை சேர்ந்தது. ஓகே, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸில் நிறைய அனிமல்ஸ் நேம் கொடுத்துருக்கு. இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் லெப்பர்ட்ஸ் எழுதும்போது, டார்ஸ் எழுதும்போது, பஃபலோஸ், பேந்தர்ஸ், ஜாக்கல்ஸ் எல்லாம் எழுதும்போது டோன்ட் கமிட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ப்ராப்பராக எழுதி எடுக்கணும். ஓகே, இது போக நீங்கள் ஏதாவது ஆன்சர்ஸ் எழுதியிருந்தீங்க, ப்ரௌஸ் பண்ணி எழுதியிருந்தீங்கனாலும் ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இன்னைக்கு நம்ம யூனிட் 2 சாங்சுரிஸ் பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். மெயின்லி we are going to learn about Asiatic lions பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். lions, lioness cubs இல்லையா. can you find in this picture, this is a lion, this is a lioness, female of a lion இல்லையா, lioness, and these are cubs, young ones of lions இல்லையா. ஸோ அதுதான். ஸோ இந்த ஏஷியாட்டிக் லைன்ஸ் எங்கே இருக்குது, எந்த நேஷ்னல் பார்க்கில் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலி க்ளாசரி அண்ட் ரீகேப் பார்த்து இவாலுவேஷன் பார்ட் அப்படியே உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். ஓகே, ஸோ எவ்ரி ஒன் ஓப்பன் யுவர் டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 94. அதில் மேலே உள்ள போர்ஷன் அப்படியே ஹோம்ஒர்க் முடிச்சிட்டோம், இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணி முடித்தோம். இனி கீழே இருக்கக்கூடிய அந்த 3 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இம்பார்ட்டண்ட், 1 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குமா தமிழ்நாட்டில், எவ்வளோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது பாருங்கள். தேர் ஆர் 3 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஓகே, 3 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டீங்க, உங்களுக்கு தெரியும், நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது நம்ம இப்போ தான் பார்த்தோம். எலிஃபென்ட்ஸ் இருக்குது, இந்தியன் லெப்பர்ட்ஸ் இருக்குது, பிளாக் பேந்தர்ஸ், நீல்கிரி டார்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது மெயின்லி முதுமலை அப்படின்ற ஒரு பிளேஸில் லொக்கேட்டடாக இருக்குது. ஸோ நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ், அப்புறம் கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ். அதில் மெயின்லி மெரைன் ரிசர்வ். அது மெரைன்னா என்ன சொல்கிறது, சி, கடலும் கடல் சார்ந்த போர்ஷன்ஸும், அதாவது அனிமல்ஸ், அக்வாட்டிக் அனிமல்ஸ், சி அனிமல்ஸ்னால் என்ன இருக்கும், ஃபிஷ்ஷஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்கும். தென் டர்ட்டில்ஸ் இருக்கும் இல்லையா. அப்படியே கடல் வாழ் உயிரினங்கள் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி உயிரினங்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெரைன் நேஷ்னல் பார்க் தான் கல்ஃப் ஆஃப் மன்னார். ஸோ அதுதான் பயோஸ்பியர் ரிசர்வ். அது போக அந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரை ஃபுல்லாக மன்னார் வெரிகுடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐலண்ட் ஒரு 21 ஐலண்ட்ஸ் அண்ட் கோரல் ரீஃப்ஸை சார்ந்தது தான் இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார். அந்த ஒரு டோட்டல் ஏரியாவே அப்படி தான் சொல்கிறோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் வாழக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் ஆஃப் உயிரினங்கள், அங்கே நேச்சுரலாக இருக்கக்கூடிய அல்லது வாழக்கூடிய சி அனிமல்ஸ், அந்த கடல் வாழ் உயிரினங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. ஓகே தானே, புரிஞ்சுது தானே. இனி லாஸ்ட்லி அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ். இது வந்து பார்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளா. மெயின்லி நம்ம சவுத் இந்தியா, நம்ம சதர்ன் டிப்பில் தான் இருக்குது. இதோட நியரஸ்ட் சிட்டிஸ் வந்து நாகர்கோவில், ட்ரிவாண்ட்ரம் இதெல்லாம் தான். ஸோ இட் இஸ் நியர்பை, நம்மளோட லொக்காலிட்டிக்கு பக்கத்துலேயே அந்த ஒரு கரெக்ட் பார்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் தான் அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ். இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, மவுண்டனஸ் ரீஜன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் டு விசிட். அண்ட்
ஸோ இந்த 3 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் தான் எது நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ். அதை பற்றி யூ கேன் செக் இட் அவுட் இந்த மொபைல் ஸ்க்ரீன். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ல தான் நம்ம படித்தோம். பிளாக் பேந்தர்ஸ் இருக்குது, அது போக குறிஞ்சி ஃப்ளவர்ஸ் இருக்குது, குறிஞ்சி பிளான்ட்ஸ் இருக்குன்னு படித்தோம் இல்லையா? ஸோ அதோட பிக்சர்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்கு. அண்ட் தென் இதுதான் கல்ஃப் ஆஃப் மன்னார். ஸோ இது வந்து ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் அன் ஐலண்ட். ஓகே, ஐலண்ட்னா என்னன்னு தெரியும் இல்லையா? கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு certain places வந்து அப்படியே கடலை சூழ்ந்து எல்லா சைட்ஸ் ஆஃப் அந்த ஐலண்டை சுற்றி எல்லா சைட்ஸ்லையும் கடல் நீர் தான் இருக்கும், சீ தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் ஐலண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் அன் ஐலண்ட் பிளேஸ். தீவு மாதிரி இல்லை, தீவு தான். ஸோ அது ஒரு கல்ஃப் ஆஃப் மன்னார்ன்றது நான் சொன்ன மாதிரி ஒரு 21 ஐலண்ட்ஸ் அண்ட் கோரல் ரீஃப்ஸை சார்ந்தது தான். அண்ட் அங்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் வாழக்கூடிய இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், கோரல் ரீஃப்ஸ், டர்ட்டில்ஸ், இதோட எல்லாம் அந்த ப்ரிசர்வேஷன் ஆர் அந்த கன்சர்வ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மெரைன் நேஷனல் பார்க் இருக்கு. ஓகே தானே? தென் அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ். as I said, இது வந்து கேரளாவோடையும் தமிழ்நாடோடையும் பார்டரில் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் இந்த பிக்சரை கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். 2001 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ரீசென்ட்லி தான். ரீசென்ட்லி மீன்ஸ் 2001, like 20 years apart. Then 3,500 ஏரியா டோட்டல். அதில் கேரளாவில் வந்து 1,800 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸும் தமிழ்நாட்டில் 1,600 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஸோ இட்ஸ் இன் த பார்டர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளா. ஸோ அங்கே நீங்கள் நிறைய லேண்ட்ஸ்கேப்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மவுண்டனஸ் ரீஜன்ஸ் பார்த்துக்கலாம். ஆர் வந்து பிளெயின் லேண்ட்ஸ்கேப்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ் டு விசிட் ஆல்சோ. ஓகே தானே? ஸோ என்னென்ன பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்மா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேஷ் தேர் ஆர் டேஷ் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் தமிழ்நாடுனா என்ன எழுதணும்? ஆன்சர் 3 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு. நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் விச் இஸ் இன் முதுமலை, ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் விச் இஸ் இன் வேர் இஸ் இட்? கல்ஃப் ஆஃப் மன்னார். அது வந்து அங்கே தான் அந்த ஒரு தீவு இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்ல தான் வந்து லொக்கேட்டடாக இருக்கு. அண்ட் அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ் நான் சொன்னேன், பார்டர்ஸ் ஆஃப் கேரளா அண்ட் தமிழ்நாடு. ஓகே தானே? Have you understood? ஓகேம்மா. ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஏஷியாட்டிக் லயன்ஸ் பற்றி படிக்க போகிறோம். பேஜ் நம்பர் 95. If you see in this picture, this is a lion. This is also a lion, but this is a lioness. அந்த பிடரி, அந்த ஹேர் அதிகமாக இருக்கிறது தான் லயன், ஆண் சிங்கம். ஹேர் இல்லாமல் நார்மலி இருக்கிறது பெண் சிங்கம். அதான் நான் இந்த பிக்சரில் இப்படியே போட்டிருந்தேன் பாருங்க. திஸ் இஸ் லயன் அண்ட் திஸ் இஸ் லயனஸ். தீஸ் ஆர் கப்ஸ். அது யங் ஒன்ஸ் ஆஃப் லயன்ஸ் இல்லையா? ஸோ அந்த பிடரி அதிகமாக இருக்கக்கூடியதான் லயன், ஆண் சிங்கம். மற்றது லயனஸ், பெண் சிங்கம். ஓகே தானே? ஸோ அந்த லயன்ஸ், ஏஷியாட்டிக் லயன்ஸ் வந்து எங்கே இருக்குது அதோட பிக்சர் தான் இங்கே பார்க்குறீங்க நீங்கள். ஸோ அந்த ஏஷியாட்டிக் லயன்ஸ் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட பிக்சர்ஸ் கேட்டுட்டு கிராண்ட் ஃபாதர், சாரி ஐ ஸ்கிப்ட் ஓவர் த பேஜ், நெக்ஸ்ட் பேஜ். ஓகே. கிராண்ட்பா அனு வந்து கிராண்ட்பா கிட்ட கேட்குறாங்க. கிராண்ட்பா, யூ டிட் நாட் டெல் மீ அபவுட் லயன்ஸ் பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலையே கிராண்ட்பா. அபவுட் பெங்கால் டைகர்ஸ் பற்றி சொல்லியிருக்கீங்க, எலிஃபென்ட்ஸ், லெப்பர்ட்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அது போக நிறைய டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ், பெலிகன்ஸ், நைட் ஹெரான்ஸ், ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் லயன்ஸ் பற்றி சொல்லவே இல்லையே கிராண்ட்பா அப்படின்னு அனு கேட்குறாங்க. அதுக்கு கிராண்ட்பா என்ன சொல்கிறாங்க? கிராண்ட்ஃபாதர், ஓ எஸ், கிர் நேஷனல் பார்க் இன் குஜராத் ஹேஸ் ஏஷியாட்டிக் லயன்ஸ். அது ஒரு வகையான, நான் சொன்னேன்ல நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ், அது ஒவ்வொன்றுக்கும் பேரும் வைப்பாங்க. இப்போ டியர்ஸில் பார்த்தீங்கன்னா சம்பார் டியர்ஸ், ஸ்பாட்டட் டியர்ஸ் அப்படின்னு பேரெல்லாம் இருக்குது. புள்ளிமான் அப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. அந்த ஒவ்வொரு ஸ்பீஷிஸ்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி நேம்ஸும் கொடுப்பாங்க. ஸோ இந்த கிர் நேஷனல் பார்க், அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய கிர், அது ஈஸி டு லேர்ன். ஜின்னு ஸ்டார்ட் பண்ணுது இல்லையா? கிர் சவுண்ட் எப்படி?
அந்த ஒரு லயனோட சவுண்ட் ஞாபகம் வருதா? ஸோ அது நல்ல ஞாபகம். இதெல்லாம் நீங்க சும்மா க்ளூஸ் வச்சு படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். கிர் நேஷனல் பார்க். அப்ப அங்க என்ன இருக்கு? கிர்ன்னு சவுண்ட் போடக்கூடியது எது? லயன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. ஸோ அது அங்க ஏசியாட்டிக் லயன்ஸ் இருக்கு அனு அப்படின்னு கிராண்ட்ஃபாதர் அனு கிட்ட சொல்றாங்க. ஸோ அனு என்ன சொல்றாங்க? வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கிராண்ட்பா. அப்ப கிராண்ட்பா இஸ் கிவிங் மோர் information. Animals, birds and different types of plants are important part of our environment. நம்ம சுற்றுச்சூழல்ல விலங்குகளா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், இல்ல பல வகையான தாவரங்களா இருக்கட்டும், எல்லாமே நம்ம சுற்றுச்சூழலை சுத்தமாகவும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் செழிப்போடையும் வச்சுக்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு முக்கிய காரணம். இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ அதனால நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணும்? வி ஹாவ் டு ப்ரிசர்வ் அண்ட் கன்சர்வ். எப்படி நேஷனல் பார்க்ஸ்லையோ சாங்சுவரிஸ்லையோ இல்லை நம்ம படித்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்லையோ எப்படி வந்து ஒவ்வொரு உயிரினங்களையும் பாதுகாத்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட், இப்போ ப்ராஜெக்ட் டைகர்ஸ் போட்டு அதே மாதிரி ரைனோசரஸ்க்கான அந்த ஒரு கன்சர்வேஷன் மெத்தட்ஸ் அண்ட் அந்த எஃபர்ட்ஸ் எடுத்து அவங்க பண்ணுறாங்களோ, எப்படி அந்த நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி நம்மளும் எந்த அனிமல்ஸையும் ஹார்ம் பண்ணக்கூடாது. வி ஷுடன் எந்த அனிமலுக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது. அது பார்த்த உடனே அதை விரட்டுறது, தேவையில்லாமல் விரட்டுறது. இப்போ வந்து என்ன ரொம்ப குறைச்சிட்டு பின்னாடியே அப்படி வந்துட்டே இருக்குன்னா நம்ம சின்னதாக ஏதோ போ அப்படின்னு சொல்லி விரட்டுவோம் நாயெல்லாம் இல்லையா? ஸோ அது இல்லாமல் நம்ம தேவையில்லாமல் தீங்கு விளைவிக்க கூடாது. நம்மளை அது கஷ்டப்படுத்தலை. ஸோ நம்ம அதை கஷ்டப்படுத்தக்கூடாது. அதுக்கு எந்த ஒரு ஹார்மிங் ஹேபிட்டையும் நம்ம பண்ணவே கூடாது. we should preserve them and we should handle them with care and affection. ஏதாவது ஹங்க்ரியா ஏதாவது அனிமல்ஸ் வந்து பார்க் பண்ணிகிட்டே இருக்கு, இல்லை வந்து பூனை ஏதாவது வந்து வீட்டுக்கு வருதுன்னா ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு வைக்கலாம் இல்லையா? பசியோடு இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு யூ கேன் ஹெல்ப் வித் கிவிங். நீங்கள் எதுவும் அதுக்காக நீங்கள் போய் குறைக்கிற நாய் பக்கத்துலேயே உட்காந்து டீச்சர் சொன்னாங்க அதனால நான் சாப்பாடு வைக்க போகிறேன் அப்படின்னு செய்யாதீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இப்போ நீங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, இப்போ வீட்டில் பெட்ஸ் இருந்தால் அப்படி வந்து செய்வாங்க, உங்களுக்கு பழக்கம் இருக்கும். பழக்கம் இல்லாதவங்க நாய் பக்கத்தில் போய் நிற்கிறது, பூனை பக்கத்தில் போய் நிற்கிறது மாந்தி விட்டுடும் அது. அதனால அதை எதுவும் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை உபத்திரவம் பண்ணாமல் இருந்தாலே போதும். தட் இஸ் இட் செல்ஃப் இஸ் அ பிக்கஸ்ட், அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பிக்கஸ்ட் ரெஸ்பெக்ட் தான். ஸோ அது மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ அனு வந்து என்ன சொல்கிறாங்க? எஸ் கிராண்ட்பா, we must never harm them. It is our duty to protect them. அனுக்கு புரியுது எப்படி நேஷனல் பார்க்ஸில், சாங்சுரிஸில், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் எப்படி ஒவ்வொரு அனிமல்ஸையும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, எப்படி கன்சர்வ் பண்ணி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளோட டியூட்டி தான், நம்மளோட கடமை தான். அதை ஹார்ம் பண்ணாமல் இருந்தாலே அதே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் நம்ம அனிமல்ஸ்க்கும் பேர்ட்ஸ்க்கும் நம்ம கொடுக்கறது. தேவையில்லாமல் தும்பியை வச்சு என்ன நூல் வச்சு பிடிக்கிறது, என்னென்ன சேட்டையான விஷயங்கள் இருக்கு. ஸோ அது எதுவுமே நம்ம அந்த வாயில்லா உயிரினங்களுக்கு தீங்கே விளைவிக்க கூடாது. நம்ம அது பாட்டுக்கு இருக்க விட்டுடணும். முடிஞ்சா ஹங்க்ரியா இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு நீங்க ஏதாவது சாப்பாடு வைக்க முடிஞ்சா, அண்டர் த சர்வேலன்ஸ் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். இந்த டீச்சர் சொன்னாங்க நான் போய் வைக்கிறேன், ஒன்றும் கிடையாது. பேரண்ட்ஸோட அந்த ஒரு இதில் நீங்கள் பிஸ்கட்டோ ஏதாவது போடணும்னா போட்டு கொடுக்கலாம். ஓகே தானே? ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த அனிமல்ஸ் சரி, பேர்ட்ஸும் சரி, பல வகையான தாவரங்களும் பிளான்ட்ஸும் சரி, எல்லாமே நம்ம இந்த இக்கோஸ்பியர் அல்லது நம்மளோட அட்மாஸ்பியர் ஆர் நம்மளோட என்வாயன்மெண்ட்டை வந்து கிளீன், நீட்டாகவும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் செழிப்பாகவும் வச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு சைக்கிள் இருந்தால் தான் ஹியூமன் பீயிங்கோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக போக போக பெரிய கிளாஸஸில் நீங்கள் படிச்சுப்பீங்க. இதுதான் கிர் நேஷ்னல் பார்க். இப்போ அந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இல்லையா, பெருசாக சிங்கம் அதோட பிக்சர் எல்லாம் போட்டிருக்கு. ஸோ இங்கே கிர் இன்டர்பிரிட்டேஷன் ஜோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான். ஸோ இதுதான் கிர் நேஷ்னல் பார்க்கோட என்ட்ரன்ஸ். ஓகே, திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ் அண்ட் see
இது வந்து ரிசப்ஷன் சென்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்கொயர் பண்ணலாம், இல்லை டிக்கெட்ஸ் ஏதாவது எடுக்கணும்னா இங்கே போய். ஸோ அங்கே யூ கேன் சி இந்த வகையான உயிரினம் தான் அங்கே அதிகம். ஸோ அங்கே ஜீப் சஃபாரி மாதிரி பண்ணிட்டு என்ன இதான் ஜீப் சஃபாரி. ஸோ அந்த வழிகளோட இந்த லயன்ஸ் எல்லாம் அது ஒரு காடு மாதிரியே தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப டென்ஸான காடு இல்லை, அப்படியே நார்மலாக இருக்கக்கூடிய காடு பகுதி. ஸோ அங்கே வந்து அனிமல்ஸ் வந்து நடமாடும். இங்கே பார்த்தீங்கன்னா லயனஸ் பெண் சிங்கங்கள் வந்து நடமாடிட்டு இருக்கு. ஸோ அங்கே இருந்து ஜீப் சஃபாரி பண்ணி எல்லாரும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அதே மாதிரி லயன்ஸ் ஆண் சிங்கங்கள் வந்து அப்படியே வழியில் நடந்து போகும். ஸோ அதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் சஃபாரிஸ் எல்லாம் அங்கேயே வந்து டிரைவர்ஸ் இருக்கலாம். ஸோ ஜீப் சஃபாரி பண்ணும்போது பீப்புள் கேன் விசிட். ஸோ அனிமல்ஸ் எல்லாம் அப்படியே சாதாரணமாக இப்படி நடந்து போயிட்டே இருக்கும். அப்படிதான் நீங்கள் பார்க்க முடியும். பிகாஸ் அது ஒரு காடு மாதிரிப்பட்ட ஏரியாவில். ஸோ அது அப்படியே அதோட ஃப்ரீடமில் அங்கே இங்கே ரோம் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் இட். That's it. We have completed our unit 2. So glossary பார்க்குறீங்க. glossary-னா important meaning. So environment-னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். சுற்றுச்சூழல் நம்ம நேச்சுரலாக இயற்கையாகவே வந்து விலங்குகளும் சரி, பறவைகளும் சரி, அதே மாதிரி மனுஷங்க, தாவரங்கள் எல்லாம் பிளான்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய நம்ம இயற்கையான இந்த சுற்றுச்சூழலை தான் நம்ம என்வாயன்மெண்ட்னு சொல்கிறோம். the natural place where the plant or animal live. இயற்கையான இடம், மனுஷனோ பறவைகளோ விலங்குகளோ தாவரங்களோ இயற்கையாகவே வாசம் செய்யும் அந்த ஒரு இடத்தை தான் நம்ம என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லாதீங்க, இட்ஸ் ராங். Already maybe your English sir would have given the correct pronunciation, environment. Okay, so that is the correct pronunciation. Then sanctuary. What do you mean by sanctuary? அந்த சரணாலயம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் செய்யப்படுது. அண்ட் எந்த விதமான ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஹண்டிங் ஆர் எனி அதர் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அங்கே ப்ராஹிபிட்டட். அது எல்லாமே அங்கே தடை செய்யப்படுது. ஜஸ்ட் அனிமல்ஸோ பேர்ட்ஸோ இல்லை பல வகையான உயிரினங்கள் அங்கே பாதுகாப்பாக ப்ரொடெக்ட் செய்யப்படுது. ஓகே, a place where animals and birds are protected, that is sanctuary. ஓகே, சாங்சுரினா சரணாலயம். எக்ஸாம்பிள் வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி, அதான் ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வர சாங்சுரி. தென் அது போக நிறைய சாங்சுரி நம்ம படித்தோம் இல்லையா, விராலிமலை சாங்சுரி எல்லாம் படித்தோம். தென் ஸ்பீஷிஸ். வாட் யூ மீன் பை ஸ்பீஷிஸ்? அ பர்டிகுலர் டைப் ஆஃப் பிளான்ட் ஆர் அனிமல். ஏதாவது ஒரு உயிரினத்துடைய குறிப்பிட்ட ஒரு வகையை சுற்றி காட்டுறது தான் நம்ம ஸ்பீஷிஸ். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஏஷியாட்டிக் லைன்ஸுங்கிறது இன்னொரு ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி பல வகையான அந்த குறிப்பிட்ட ஒரு வகையான உயிரினத்தை, எஸ்பெஷலி பிளான்ட்ஸ்லேயோ அனிமல்ஸ்லேயோ பேர்ட்ஸ்லேயோ நம்ம அப்படி சொல்கிறது தான். ஓகே, ஹியூமனில் ஹியூமன் ஸ்பீஷிஸ் மட்டும்தான் இருக்குது. ஹியூமன் பீயிங்க்கு ஹியூமன்கிற ஸ்பீஷிஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இப்போ பிளான்ட்ஸோ அனிமல்ஸ்லோ அதில் நிறைய வெரைட்டிஸ் அண்ட் ஸ்பீஷிஸ் நிறைய இருக்குது. ஓகே தானே? ஸோ அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து 1 மார்க்குக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட், வெரி இம்பார்ட்டண்ட். யூ ஹாவ் டு ஸ்டடி. ஓகே, ஏதாவது ஃபில்லப்ஸ் கேட்டால் எழுத தெரியணும். நெக்ஸ்ட் ரீகேப் அப்படியே பாருங்க. சேம் பேஜில் தான் கீழே இருக்குது. sanctuaries or national parks are places where animals and birds are protected from hunting and other human activities. sanctuaries அல்லது சரணாலயங்களோ நேஷனல் பார்க்ஸ்லேயோ அனிமல்ஸும் பேர்ட்ஸும் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸில் இருந்தும் ஹண்டிங் அந்த மாதிரி இதில் இருந்தும் ப்ரொடெக்ட் செய்யப்படுது. ஓகே தானே? பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா வரக்கூடியது இந்த பிளான்ட்ஸும் சேர்ந்து வரும். ஓகே, அங்கே இயற்கையாகவே இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ், தாவர வகைகளும் அங்கே ப்ரொடெக்ட் செய்யப்படும் பல விதமான. ஓகே, தென் ராயல் பெங்கால் டைகர்ஸ், அதுதான் நம்ம மெஜஸ்டிக் பெங்கால் டைகர்ஸ்னு படித்தோம். ஸோ ராயல் பெங்கால் டைகர்ஸ் கேன் பி சீன் இன் கார்பெட் நேஷனல் பார்க் உத்தராகண்ட் அண்ட் சுந்தர்பன்ஸ் நேஷனல் பார்க். 2 இடத்துலையும் இருக்குது ராயல் பெங்கால் டைகர்ஸ் ஒரு மெஜஸ்டிக் பெங்கால் டைகர்ஸ். கார்பெட் நேஷனல் பார்க்கில் இருக்குது ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க், அது உத்தராகண்டில் இருக்குது. சுந்தர்பன்ஸ் நேஷனல் பார்க் அது வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஓகே தானே? தென் சம் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் தமிழ்நாடு இன்க்ளூட். என்னென்ன பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது இன்னைக்கு தான் நம்ம படித்தோம். நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது, கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது, அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது. ஓகே தானே?
நெக்ஸ்ட் காசிரங்கா நேஷனல் பார்க்ல அஸ்ஸாம்ல உள்ள காசிரங்கா நேஷனல் பார்க் இஸ் த ஹோம் ஆஃப் ஒன் ஹார்ன் ரைனோசரஸ். அது நம்ம படித்தோம். வேர்ல்ட்லேயே அபவுட் டூ தேர்ட் மூன்றில் இரண்டு பகுதி 2/3 ஆஃப் ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் வந்து டோட்டலி இருக்கக்கூடியது தான் இந்த அஸ்ஸாமில் இருக்க காசிரங்கா நேஷனல் பார்க். Have you understood, students? So first நம்ம நேஷனல் பார்க்ஸ்னா என்ன, அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாங்சுரி, நேஷனல் பார்க்ஸ், பயோஸ்பியர் ரிசர்வ். சாங்சுரியில் வந்து animals and birds are protected from hunting other human activities. நேஷனல் பார்க்கில் வைல்ட் அனிமல்ஸ் இல்லையா, பேர்ட்ஸும் இருக்கு, பட் உங்கள் புக்கில் வைல்ட் அனிமல்ஸ் ஆர் ப்ரொடெக்டட்னு கொடுத்துருக்கு. பயோஸ்பியர் ரிசர்வ்ல அனிமல்ஸ் இருக்கு, பேர்ட்ஸ் இருக்கு, அஃப்கோர்ஸ் பிளான்ட்ஸும் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே ப்ரொடெக்ட் செய்யப்படுது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் என்ன நம்ம படித்தோம். ப்ளஸ் அதோட அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் பற்றி படித்தோம். மாட்ரேட் ஸ்ட்ரிக்ட்னஸோட இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இருக்கும். இப்போ சாங்சுரியில் லோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அடுத்தது நேஷனல் பார்க்ஸில் மாட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அடுத்தது லாஸ்டில் பயோஸ்பியர் ரிசர்வ்ல வெரி ஸ்ட்ரிக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம படித்தோம். அது போக நம்ம இந்த பெங்கால் டைகர்ஸ், இப்போ உங்கள் புக்கில் இருக்கிற இந்த பெங்கால் டைகர்ஸோட அந்த பாயிண்ட் பாருங்கள். ஜிம் கார்பெட் பெங்கால் டைகர்ஸ் இருக்குது. ஜிம் கார்பெட்டில் பெங்கால் டைகர்ஸ் இருக்குது. மெஜஸ்டிக் பெங்கால் டைகர்ஸ் ஆர் ராயல் பெங்கால் டைகர்ஸ் உத்தராகண்டில் இருக்குது ஜிம் கார்பெட். அண்ட் அதே மாதிரி சுந்தர்பான்ஸ் நேஷனல் பார்க்லேயும் வெஸ்ட் பெங்காலில் இருக்க சுந்தர்பான்ஸ் நேஷனல் பார்க்லேயும் ராயல் பெங்கால் டைகர்ஸ் இருக்குது. அப்புறம் நம்ம படித்தது பயோஸ்பியர் ரிசர்வ் பற்றி. அதில் மெயின்லி நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். அங்கே நம்ம என்னென்ன அனிமல்ஸ் பார்க்குறோம். எலிஃபென்ட்ஸ் பற்றி கேட்கும்போது தாத்தா சொல்கிறாங்க எலிஃபென்ட்ஸ் இருக்குது, அங்கே இந்தியன் லெப்பர்ட்ஸ் இருக்குது, தென் பிளாக் பேந்தர்ஸ் இருக்குது, அப்புறம் நீல்கிரி டார்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாம் கிராண்ட்பா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாங்க. அது போக நம்ம அடுத்த என்ன படித்தோம், அபவுட் வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி படித்தோம் இல்லையா. அதில் மெயின்லி நம்ம படித்தோம் 25 கிலோமீட்டர்ஸ் செங்கல்பட்டில் இருந்து தான் வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி இருக்குது. ப்ளஸ் வந்து அங்கே நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் அண்ட் யூனிக் கலர்ட் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பெலிகன்ஸ் பார்த்தோம், நைட் ஹெரான்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது எங்கே இருக்குது, வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி நியர் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குது இல்லையா. அண்ட் அதே மாதிரி நம்ம படித்தது விராலிமலை பேர்ட் சாங்சுரி, அங்கே தான் அது பீகாக் சாங்சுரி. ஸோ அங்கே நிறைய பீகாக்ஸ் இருக்குது. அது போக நம்ம ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் பற்றி காசிரங்கா நேஷனல் பார்க்கில் பார்த்தோம் இல்லையா. அங்கே தான் வேர்ல்டில் இருக்கிற 2/3 ஆஃப் ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் இருக்குது. ஸோ அங்கே ரொம்ப ரைனோசரஸோட அந்த ஒரு காண்டாமிருகங்களோட அந்த நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா அவங்களோட பவர்ஃபுல் கன்சர்வேட்டிவ் எஃபர்ட்ஸ்னால நம்பர் ஆஃப் ரைனோசரஸ் ஹேஸ் இன்க்ரீஸ் டே பை டே. தென் இன்னைக்கு நம்ம படித்த ஏஷியாட்டிக் லயன்ஸ் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் பற்றியும் பார்த்தோம். ஸோ இந்த காசிரங்கா நேஷனல் பார்க் எங்கே இருக்குது, அஸ்ஸாமில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடமும் எங்கேன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துல இருக்குது, இல்லை எந்த ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் ஏஷியாட்டிக் லயன்ஸ் வந்து கிர் நேஷனல் பார்க் எந்த ஸ்டேட்டில் இருக்குமா, குஜராத்தில். அது மாதிரி காசிரங்கா நேஷனல் பார்க் வந்து அஸ்ஸாமில் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போது எந்தெந்த இடங்கள் எங்கெங்கே இருக்குன்றதும் ஞாபகமாக வச்சுக்கணும். ஓகே தானே. ஸோ இவாலுவேஷன் பார்த்துடலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். கார்பெட் நேஷனல் பார்க் எங்கே இருக்குது, இப்போ தான் சொல்லி முடித்தோம். நேஷனல் பார்க் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. நேஷனல் பார்க் இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். டேஷ் சாங்சுரிஸ் இன் வேடந்தாங்கல், எந்த சாங்சுரி இருக்குது, வேடந்தாங்கலில் லயன் சாங்சுரியா, பேர்ட்ஸா, டைகர்ஸா உங்களுக்கு தெரியும். தேர் ஆர் டேஷ் பயோஸ்பியர் ரிசர்வ். பாருங்கள், நான் கேட்ட கொஸ்டின் அப்படியே பின்னாடி சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் இருக்கிற கொஸ்டின் தான். கிர் நேஷனல் பார்க் இஸ் இன் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இதை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். டைகர் வந்து எங்கே இருக்குது, டைகர் எந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இதில் இருக்குது அப்படின்னு எல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். டைகர், லயன், எலிஃபென்ட்ஸ் இதை வந்து காலம் ஏ காலம் பி கூட கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஓகே தானே. ரொம்ப ஈஸி. இப்போ கூட நான் எல்லாம் முடிச்சுட்டு சொல்லி கொடுத்தேன். தென் இது பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில், இது பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். தென் நீல்கிரிஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் பற்றியும் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி
ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் பற்றியும் லாஸ்ட் கிளாஸில் நம்ம படித்தோம். இனி லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஷின் தான் இருக்குது. ஹவு ஷுட் வி ட்ரீட் அனிமல்ஸ்? சிம்பிள், வெரி வெரி சிம்பிள் ஆன்சர். வி ஷுட் ட்ரீட் அனிமல்ஸ் வித் கேர் அண்ட் அஃபெக்ஷன். நம்ம கேரோடையும் அஃபெக்ஷனோடையும் அந்த ஒரு கேர் எடுத்து அண்ட் அஃபெக்ஷனேட்டாக ஒரு பாசமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் அனிமல்ஸ். ஓகே, பாசமாக இருக்கணும்னா போய் பக்கத்துலேயே போய் இருக்கிறது இல்லை, அப்படி இல்லை. ஏதாவது ஹங்க்ரியான அனிமல்ஸ் இருக்குது. ஸோ பெட் அனிமல்ஸ் வளர்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் ஹவு டு ஹேண்டில் தம். மற்ற நம்ம நார்மல் பெட் அனிமல்ஸ் வளர்க்காதவங்க அட்லீஸ்ட் அவங்கள வந்து ஹார்ம் பண்ணாமல் இருந்தாலே பெரிய விஷயம், அதுவே போதும். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஒன்றும் இல்லை. இந்த பேர்ட் சாங்சுரி, கிர் நேஷ்னல் பார்க், நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், காசிரங்கா, கார்பெட் நேஷ்னல் பார்க், இதெல்லாம் எந்த ஸ்டேட்ஸ், எந்த மாநிலங்களில் இருக்குன்னு நீங்கள் எழுதணும். உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கிற விஷயந்தான். எந்தெந்த மாநிலங்கள், ஸ்டேட்ஸ், எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது நமக்கு? about 29 states and 7 union territories இருக்குது. ஸோ யூ நோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்னன்னு தெரியும், ஸ்டேட்ஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எந்தெந்த பேர்ட் சாங்சுரி ஆர் நேஷ்னல் பார்க் அல்லது பயோஸ்பியர் ரிசர்வ் எந்த இடத்துல, எந்த ஸ்டேட்டில், அந்த பிளேஸோட பேர் கிடையாது, அந்த கரெக்ட் ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்றதை நீங்கள் கரெக்டாக எழுதணும். உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே இருக்க ஆன்சர்ஸ். ஓகே, so that's it. We have completed our unit 2 and இந்த போர்ஷனை புரிஞ்சு படிங்க. பேஜ் நம்பர் 97 பார்ட்டில் இருக்கக்கூடிய evaluation பார்ட், 98ல இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட், அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்கள் question answer, just only one question answer is discussed today. So properly that you have to write. And previously ஏதாவது question answer நீங்கள் எழுதி எடுக்காமல் இருந்தீங்கன்னா அதை ப்ராப்பராக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதி எடுத்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ரிவிஷன் கிளாஸ் will be conducted soon and most probably next Thursday you will be writing this unit 2's exam. unit 2 exam இருக்கும் next Thursday. So இப்போவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, I will announce the date. Anyway, I'll announce the date as earlier as possible. Thank you so much and take care. எல்லாரும் புரிஞ்சு படிங்க and do all the exams announced from the school very well. எப்போவுமே எல்லா சப்ஜெக்ட்ஸுமே பார்க்காம படித்து ஒழுங்காக உட்காந்து டெஸ்ட் எழுதுங்க. சும்மா பார்த்து வச்சு எழுதி வைக்காதீங்க. இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ யூ ஆல் ஆர் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், 3rd standard எஸ்பெஷலி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்கள் பிரில்லியன்ஸை உங்கள் டெஸ்ட்டில் இல்லை, எப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லேயும் உங்களோட பிரில்லியன்ஸை காமிக்கணும் அண்ட் உங்களோட ஹேபிட்ஸில் உங்களோட பிரில்லியன்ஸை காமிக்கணும். ஓகே, தட் இஸ் அதான் எப்போவுமே அழகு. ஸோ take care of yourself, students. Thank you so much. If you have any doubts, you can just revisit the video. Rather than that, if you have any doubts, you can just call and ask me. Thank you so much and take care of yourself.